ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒண்ணு வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒண்ணு சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒண்ணு சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். அப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில 1947ல இதே இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு படிப்படியா டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து ஊழலிருந்து காப்பாத்துறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில இங்க மேல ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாள்ல நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏத்தி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்ன பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வச்சுதான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத பெண்கள் பாதுகாப்பு சமூக நீதி அடிப்படையில மக்களே எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம்.